நேயர்களே வணக்கம். இது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசை கொங்கு பொறியியற் கல்லூரி வளாகத்திலிருந்து ஒளிபரப்பாகி வருகிறது. நேயர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் இது ஆண்டோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைந்த சிறப்பு நிகழ்ச்சி. அனுபவங்களாலும் வயதாலும் பக்குவப்பட்ட ஆண்டோர்களின் சிறப்பு தகவல் நிறைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம். பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம். 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு, உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 la. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பவர் பெங்களூருவில் உள்ள தேசிய பூச்சியியல் துறை ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பணியாற்றும் டாக்டர் முனைவர் திரு கேசவன் சுபகரன் அவர்கள். இப்போ நிகழ்ச்சியை கேட்போம். இந்நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. கிராமப்புற மாணவர்களிடத்தில் அறிவியல் ஈடுபாட்டை அதிகமாக்க என்ன வழிமுறைகள் உள்ளன? நகரங்களில் நல்ல வசதிகள் உள்ளது, சிறந்த கல்வி நிலையங்கள் உள்ளது. அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கூடங்களும் சகல வசதிகளும் உள்ளது. ஆனால் இதே
வசதிகள் நம் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு நல்ல நூலகங்கள் இருப்பதில்லை. ஆராய்ச்சி கூடங்களில் வசதிகளும் இருந்தாலும் வசதிகள் மிகவும் குறைவு. அந்த மாதிரி நேரங்களில் அவர்களுக்கு நாம் எப்படி உதவ முடியும்? இப்போதுள்ள காலகட்டத்தில் இந்த ஒரு பிரச்சனை மிகவும் பெரியதாக இல்லை. காரணம், எல்லா வசதிகளும் இப்பொழுது டிஜிட்டல் வழி மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது, அதாவது இன்டர்நெட்டில் கிடைக்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல வரப்பிரசாதம். மற்ற நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் மற்றும் ரிசோர்சஸ் கிராமப்புறங்கள் உள்ள மாணவர்களுக்கும் அடைவதற்கு டிஜிட்டல் டிவைட் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்லாது, நாட்டில் பல முன்னோடி அறிவியல் பல்கலைக்கழகங்கள் உள்ளது. அவர்கள் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் மோடில் ஒவ்வொரு மாவட்டம் அல்லது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தலை சார்ந்த அறிவியல் யூனிவர்சிட்டிஸ் அல்லது காலேஜஸ் சில மாணவர்கள் அல்லது சில கிளஸ்டர்ஸ் ஆஃப் வில்லேஜஸை தத்தெடுத்து கொண்டு அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. மாதம் ஒரு முறையோ இல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையோ பல்வேறு கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று அங்கு உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாட வேண்டும். அவர்களிடம் உள்ள பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும். அவர்களுக்கு அறிவியல் கல்வியை பற்றி சந்தர்ப்பங்கள், அறிவியல் கல்விகளால் உள்ள நன்மைகள், சந்தர்ப்பங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். அறிவியலில் புதிய புதிய தொழில்நுட்பங்களும் கண்டறிதல்களும் என்ன இருக்கின்றது என்று கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த ஆராய்ச்சியாளர்களோ இல்ல பேராசிரியர்களோ அவர்களிடம் போய் கலந்துரையாடினால் மாணவர்களுக்கு அறிவியல் மேல் ஒரு தாக்கம் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் கிராமப்புறம் சென்று கிராமப்புற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இந்த மாதிரி செய்தால் கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் அறிவியலில் உள்ள ஒரு டிவைட் மிகவும் சிறியதாகிய விடும். அறிவியலில் எத்தனையோ துறைகள் உள்ளன. அதில் எந்த ஒரு துறை மாணவர்களை அதிகம் கவர்கிறது? தமிழகத்தை பொறுத்த மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் நாம் பார்க்கும்போது 12ஆம் வகுப்பில் அறிவியல் மற்றும் கணிதம் எடுத்த மாணவர்களுடைய அதிக விருப்பமானது ஒன்று அவர்கள் மருத்துவ படிப்பை சேர்வதாக இருக்க வேண்டும், இல்லது அவர்கள் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்வார்கள், இல்லை என்றால் வேளாண்மை பட்டப்படிப்பு மேற்கொள்வார்கள். இந்த 3 படிப்புகளுக்கும் அறிவியல் துறையில் மாணவர்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது. ஆனால் இது மட்டுமல்லாது, மாணவர்களுக்கு அறிவியலில் வேறு துறைகளும் உள்ளது என்று நான் அவர்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வெறும் அறிவியல் என்பது ஒரு பாடம் மற்றும் எடுத்து படிக்காமல் இன்டர் டிசிப்ளினரி ஆஃப் சயின்சஸ் எடுத்து நாம் பயிற்சி மேற்கொண்டால் வருங்காலங்களில் பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேர்ந்தெடும். காரணம், உதாரணமாக இந்த வேளாண்மை, இன்ஜினியரிங், மருத்துவம் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் வேதியியலோ இயற்பியலோ இல்லை மெட்டீரியல் சயின்சஸோ இல்லை கணிதமோ எடுத்து படித்தால் அதை 2-3 பாடங்களுடன், அதாவது மேஜர் ஆன்சிலரி என்பார்கள் முன்பு காலத்தில், ஆனால் இப்பொழுது இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸாக அது மாறிவிட்டது. அந்த மாதிரி காலகட்டத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் சப்ஜெக்டை பாடமாக, அதாவது டிகிரியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மாதிரி படிக்கும்போது அவர்களுக்கு இயற்பியலையும் உயிரியலையும் ஒன்றாக படிக்கும்போது, அல்லது பயோடெக்னாலஜி அல்லது மாலிகுலர் பயாலஜி பாடங்களையும் இயற்பியலுடன் படிக்கும்போது பயோபிசிக்ஸ் என்ற புதிய பாடம் வந்து விடுகிறது. இந்த மாதிரி புதிய பாடங்கள் மற்றும் மெட்டீரியல் சயின்சஸ், அதாவது நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி புதிய பாடங்கள் அறிவியலில் நாம் கற்கும்போது இந்த பாடங்களினால் நமக்கு ஏற்படும் அறிவும் மற்றும் ஆற்றலை கொண்டு மருத்துவத்துறையானாலும் சரி, இன்ஜினியரிங் துறையானாலும் சரி, வேளாண் துறையிலானாலும் சரி, மேற்படிப்புக்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது PhD ஆராய்ச்சியில் பல்வேறு ஐடியாஸ் நமக்கு இந்த அறிவியல் பாடங்களினால் வரும். சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை இந்த அறிவியல் பாடங்களை கொண்டு, அதனால் ஏற்படும் ஆராய்ச்சி கட்டுரைகளை கொண்டோ அல்லது ஆராய்ச்சி யுக்திகளை கையாண்டு புதிய 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 பொருட்களை நாம் கண்டுபிடித்து மக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் நமக்கு கொடுத்தால் அறிவியலில் மாணவர்களுக்கு இவ்வாறு செய்தால் அறிவியலில் மாணவர்களுக்கு தாக்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அறிவியலில் பட்டம் பெற்றவர்களிடமிருந்து இந்த சமுதாயம் எதிர்பார்ப்பது என்ன? சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உள்ளது. அவற்றை நுட்பமான முறையில் கையாண்டு நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்காமல் புதிய உத்திகளை நம்ம கையாண்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும். அறிவியல் கூடங்களுக்கு மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு நமது நாட்டில் மிகுந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் கல்லூரிகளில் படிக்கும்போது திறம்பட கற்று பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ளும் போது புதிய ஆராய்ச்சி முறைகளை கையாண்டு பலவிதமான சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடித்து அவர்களுடைய ஆராய்ச்சி பணிகளை அந்த ஒரு எண்ணத்தில் தொடர வேண்டும். ஆராய்ச்சி செய்வது ஒரு கடமை என்று பார்க்காமல் நம் ஆராய்ச்சி கட்டுரை அல்லது ஆராய்ச்சி பணியை தொடங்கும் முன்பு சமுதாயத்திற்கு நம்ம என்ன வேண்டும், சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு பிரச்சனை என்ன, எந்த பிரச்சனையை நாம் கையாண்டு நம்மளுடைய அறிவியல் திறமையால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு விடை காண முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு அறிவியல் பணியை அல்லது ஒரு ஆராய்ச்சி பணியை நாம் தொடங்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை நம்முடைய அறிவியல் சார்ந்த நுட்பங்களால் அவர்களுக்கு பதில் கொடுப்போமானால் இந்த சமூகம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை பெருமையுடன் பார்க்கும். அது மட்டுமல்லாது புதிய உத்திகளை நாம் கையாண்டு புதிய 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 இன்னோவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடித்தால் நாட்டிற்கும் பல கோடி அந்நிய செலாவணி கிடைக்கும். எத்தனையோ ஆராய்ச்சி நிலையங்களை நமது நாட்டில் நிறுவியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அதில் அதிகமான சலுகைகளும் கிடையாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அறிவியல் நிலையங்களும் இண்டஸ்ட்ரிகளுடன் கொலாபரேஷன் செய்து அவர்களிடம், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மோட் என்ற முறையில் எடுத்துக்கொண்டு புதிய யுத்திகளை கையாண்டு புதிய ஆராய்ச்சிகளை செய்து புதிய பொருட்களை கண்டுபிடித்து இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மக்களினுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும். மக்களும் ஆராய்ச்சியாளர்களை பெருமையாக பேசுவார்கள். அறிவியலையும் கலையையும் ஒன்றாக இணைக்க இயலுமா? அறிவியலையும் கலையையும் ஒன்றாக இணைக்கலாம். நல்ல உதாரணம் இருக்கிறது. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் படிக்கும் காலங்களில் கல்லூரியில் அவருக்கு அறிவியல் பாடத்தில் அதிக நாட்டம் இல்லை. ஒரு முறை அவர் என்ன செய்தார், அறிவியல் பாடத்தை படிக்கும் இஷ்டம் இல்லாததால் அதே பல்கலைக்கழகத்தில் கேலிகிராஃபி, அதாவது எழுத்து வடிவம்
எழுத்து வடிவம், பலவித எழுத்து வடிவங்களை ஏற்படுத்தும் துறையில் அவர் போய் சேர்ந்தார். அங்கு அவருக்கு ஆல்பபெட் லெட்டர்ஸை பலவிதமான வடிவங்களில் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர் அதை கேலிகிராஃபி என்பார்கள் ஆங்கிலத்தில். அதை அந்த கேலிகிராஃபிக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஒரு கலை. ஆனால் அந்த கேலிகிராஃபி என்ற கலை பாடத்தை அவர் கற்ற பின்பு திருப்பி ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் வந்து சேர்ந்த பொழுது அவருக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. நாம் ஏன் ஒரே விதமான வடிவங்களை கொண்டு லெட்டர்ஸை கம்ப்யூட்டரில் உபயோகிக்காமல் பலவிதமான கேலிகிராஃபி முறையில் உள்ள பலவிதமான வடிவங்களை கொண்டு நாம் கம்ப்யூட்டரில் கொடுத்தால் மக்களுக்கு பலவிதமான வடிவங்களில் எழுத்துக்களை கொண்டு வர முடியும். அது ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. அந்த புரட்சிக்கு காரணம் கலை. அறிவியலும் கலையும் ஒன்று சேர்ந்தால் புதிய புதிய வடிவங்களை பெறும். அந்த புதிய புதிய வடிவங்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது கலையையும் அறிவியலையும் ஒன்றாக சேர்ந்து அதில் வரும் பொருட்கள், அதில் வரும் அவுட்புட் நமக்கு மிகவும் அதிகமான மக்களிடையே அதிகமான வரவேற்பை தரக்கூடியதாக இருக்கும். அறிவியல் முன்னேற்றமும் முதியோர்களும், இதை பற்றி உங்களது கருத்து? அறிவியல் முன்னேற்றம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று உள்ளது நாளை இல்லை. நாம் இப்போது உள்ள காலகட்டத்தில் பல விதமான பொருட்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். வரும் காலங்களில் 5 அல்லது 10 வருடங்களில் இப்போது நாம் உபயோகிக்கும் பொருள்கள் தேவையில்லாததாக மாறிவிட்டு புதிய பொருள்கள் நமக்கு வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வயதாக அறிவியலில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப நாமும் மாறிக்கொள்ள வேண்டும். அதை விட்டு அந்த காலத்தில் இது இருந்தது, இப்போது இப்படி இருக்கிறது என்று கூறக்கூடாது. உதாரணமாக, முற்காலத்தில் வங்கி கணக்கு என்றால் நாம் வங்கிக்கு செல்ல வேண்டும், பாஸ்புக் வேண்டும், அங்கு போய் ரெசிப்ட் எழுதி கொடுத்து பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு அரைநாள் வேலையாக இருந்தது. அனைவரும் செய்திருக்கிறோம், அந்த காலத்தில் உள்ள அனைவரும் செய்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வங்கி உங்கள் பையில். இது இளைஞரானாலும் சரி, முதியவரானாலும் சரி, அதை நான் பயன்படுத்தியே ஆக வேண்டும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவியல் வளர்ச்சியானது முதியவர்களை சென்றடையும் வகையில் மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். முதியவர்களும் அதை உபயோகித்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் ஒரு செயலியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி அதற்கு முதியவர்களுக்கு அறிவியல் வளர்ச்சியை எளிதாக கொண்டு செல்லும் ஒரு பாலத்தினை இளைய சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்கவும் வேண்டும். அந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் அதிக டிவைடு வந்துடும், அதாவது இடைவெளி ஏற்பட்டுவிடும். இடைவெளி ஏற்பட்டால் அதிக பாதிக்கப்படுபவர்கள் முதியவர்களே. ஸோ அறிவியல் வளர்ச்சி உண்டாகும் போது இடைவெளியை குறைக்கும் நோக்கத்தோடு முதியவர்களுக்கும் அறிவியல் வளர்ச்சி என்னென்ன இருக்கிறது, நீங்களும் அதில் எப்படி பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் அவர்களுக்கு கொண்டு போக வேண்டும். அவ்வாறு செய்தால் எல்லா தலைமுறையினரும் அறிவியலுடன் சேர்ந்து வளர ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வரும் காலகட்டங்களில் அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அறிவியல் என்பது மிகவும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. எது சாத்தியமில்லை என்று நினைத்தோமோ அதெல்லாம் சாத்தியமாக நடக்கிறது. இந்த துறையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு பிரயாணத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்வதற்கு 100 கிலோமீட்டர் என்றால் அந்த காலத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயுது. பின்பு அதிக வேகம் உள்ள விரைவு பேருந்துகளானாலும் சரி, கார்களானாலும் சரி, ரயில்களானாலும் சரி 100 கிலோமீட்டரை 2 மணி நேரம் ஆக்கியது. ஆனால் வருங்காலங்களில்
ஹைப்பர் லூப் என்ற டெக்னிக்கால் 100 கிலோமீட்டர் என்பது சில வினாடிகள் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது பூமியில் மற்றும் நமது வாழ்க்கை இல்லாமல் வளிமண்டல அதாவது ஸ்பேஸ் சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்டால் மற்ற பிளானட்ஸ்லேயும் சென்று அங்கேயும் போய் மனித இனமானது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். உணவுகள் வருங்காலங்களில் பெரிய தோட்டங்களில் வளர்க்க தேவையில்லை, இல்லை பெரிய ஏக்கர் கணக்கில் வளர்க்க தேவையில்லை. சிறிய அறைகளில் 1 ஏக்கரில் விளையக்கூடிய பொருள்களை சிறிய அறைகளில் அடுக்குமாடி ட்ரேகளில் வளர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அறிவியலினால். அது மட்டுமல்லாது இறைச்சிகள் வருங்காலங்களில் பெட்ரி டிஷ் அதாவது கிளாஸ் பெட்ரி டிஷ்ஷில் வளர்த்து நாம் உபயோகிக்கும் காலம் வந்துவிடும். அனைத்துமே மிகவும் வேகமாக மாறிவிடும். இன்று எது 10 கிராம் என்ற கணக்கில் நம்ம உபயோகிக்கிறோமோ நானோ டெக்னாலஜினால் அது மில்லிகிராமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் கண்கூட பார்த்திருக்கிறோம். பெரிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இன்று நம்மளது கைக்கு அடக்கமான உள்ள செல்போனில் போய்விட்டது. பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் மிகவும் சிறியதாகி அந்த சிறிய பொருட்களில் கூட நாம் அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடப் போகிறது. அறிவியல் பல்வேறு முன்னேற்றங்கள் வரும். நன்மைகளை நாம் எடுத்துக்கொண்டு தீமைகளை களைந்தெறிய வேண்டும். எனக்கு உங்களுடன் உரையாட, அறிவியலை பற்றி உங்களுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடன் உரையாட சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்த கொங்கு அறிவியல் வானொலியின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உதவிய கொங்கு வேளாண் அறிவியல் நிலையத்தாருக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். நேர்களே, நமது கொங்கு சமுதாய வானொலி பண்பலை 90.4 அலைவரிசையில் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தீர்கள். பெங்களூருவில் செயல்படும் தேசிய பூச்சியியல் துறை ஆராய்ச்சி விஞ்ஞானியாக பணியாற்றும் டாக்டர் முனைவர் திரு கேசவன் சுபகரன் அவர்களோடு ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கேட்டோம். இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கொங்கு சமுதாய வானொலி 90.4 ஆண்டோர்களுக்கான ஆண்டோர்களின் சிறப்பு நிகழ்ச்சி அனுபவம். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்டோர்களை உள்இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவம். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆண்டோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் டாக்டர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் கவிதா சிவகுமார்.